ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா, பஹ்ரைனில் மொஹராக்கில் பெர்லிங் பாத்துக்கு வந்திருக்கோம். அதாவது மொஹராக்கில் ஃபஸ்ட்டு முத்து குளிச்ச இடத்துல மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த பில்டிங்கு அவங்க எப்படி கட்டியிருக்காங்க, எந்த பொருளாக வச்சு தான் அவங்க இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துகள் அவங்க எடுத்து சேகரித்து அதை க்ளீன் பண்ணி உலக அளவில் இதை சந்தைகளுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. அதனுடைய பற்றிய தான் இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி ஃபுல்லும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த இடத்துக்கு வர்றது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பஹ்ரைன் மொஹராக் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆப்போசிட்டில் தான் இருக்குது மக்களே. இந்த பெர்லிங் பார்த்து நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். நம்ம போயிட்டுருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது பாருங்க, அது டோர் தான். அந்த டோருக்குள்ளே நம்ம உள்ளே போனதும் பஹ்ரைனில் முத்து எப்போ எடுத்திருந்தாங்க அதனுடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் அவங்க அழகாக ஒரு டேபிளில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பஹ்ரைனில் இந்த இடம் யுனெஸ்கோவில் ஜூன் 30, 2012 அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா உலக பாரம்பரிய தலமாக இதை சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த இடம் மொஹராக் தீவு அதன் வடக்கு கடலில் அமைஞ்சிருக்குங்க. தெற்கு முனையில் அமைந்துள்ள பூமஹார் கோட்டையிலிருந்து மொஹராக்கின் வரலாற்று பகுதியாகவும் இது அமைந்துள்ளதுங்க. இந்த இடம் பஹ்ரைனில் 2வது உலக பாரம்பரிய தலமாகவும் இது அறிவிச்சிருக்காங்க. 17 கட்டமைப்புகளும் மற்றும் 3.5 கிலோமீட்டர் நடைபாதையாகவும் பார்வையிடும் நடைபாதையாக இணைக்க வச்சிருக்காங்க. அதாவது 1877 இந்தியா, துருக்கி போன்ற பெரிய நாடுகளுக்கு எல்லாருக்கும் முத்துவோட ஏற்றுமதி அதிக அளவு செஞ்சுருக்காங்க. 1904 1905 பார்த்துட்டிங்கன்னா 97% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பின்ன 1912 பார்த்துட்டிங்கன்னா இந்த முத்து வர்த்தகம் அவங்க பெரிய அளவில் உச்சத்தை எட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் நடந்த போர்களும் பின்ன விலை வீழ்ச்சிகளும் நிறைய பேர் மலிவான முத்து பயிரிடுறதுனால காரணத்தினால 1930 1950 இது சரிவடைஞ்சிருக்குங்க முத்து எடுக்கும் தொழில். ஆனாலும் பஹ்ரைனில் அந்த டைமில் தான் கச்சா எண்ணெயை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பஹ்ரைனோட பொருளாதாரம் இன்னிய அளவில் எதிர்பார்க்காத அளவில் எங்கேயோ போயிருக்காங்க. வாங்க மக்களே, இந்த இடத்த மொத்தம் நம்ம சுற்றி பார்க்கலாம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம முதல்ல எங்கே போகிறோம் கேட்டிங்கன்னா, முத்துகளை இங்கே தான் கொண்டு ஃபஸ்ட்டு சேகரிச்சுட்டு பின்ன இந்த ஓடை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்களா மக்களே, இதுக்குள்ளே தண்ணியை போக வச்சு முத்து பிரித்து இழுக்கக்கூடிய இடம் தான் மக்களே இந்த இடம். ரொம்ப அழகாக இருக்குல்ல? அதுக்கப்புறம் இந்த தூண்கள்லாம் எதுக்கு இருக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா, நடைபாதையாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 2 பக்கத்துலேயும் வர்த்தகம் செய்யக்குள்ள கடைகளாகவும் இருக்கலாம். எனக்கு இதை கரெக்டாக தெரியல. இங்குள்ள மக்கள் யாருக்காட்டு தெரிஞ்சுதுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 2க்கும் நடுவோடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் மக்களே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்படி இன்னைய வரைக்கும் அந்த இடம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் தொட்டு கூட பார்த்த மக்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. காரணம் ஏன் கேட்டுட்டீங்கன்னா, வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் நம்ம பில்டிங்கோட ஒரு சைடோட செவுறு மக்களே. இந்த செவுரை பார்த்துட்டிங்கன்னா கடல்ல இருந்து பவளப்பாறை எடுத்திருக்காங்க, அதை வச்சு தான் இதை கட்டியிருக்காங்க. நடுவில் பார்த்துட்டிங்கன்னா மரக்கட்டைகளை வச்சுருக்காங்க. இந்த மரக்கட்டைகள் கிரிப்புக்கு வேண்டி அந்த கட்டையை சுற்றி மொத்தம் சணலை கட்டியிருக்காங்க. இந்த சணல் கட்டும்போது என்ன ஆகுதுன்னா, மேலும் அந்த சுண்ணாம்பு கல்லுகளும் சுண்ணாம்பு இறுகி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செவுறு மாதிரி ஆகிருக்கு. இது மட்டும் இல்லை மக்களே, அவங்களோடைய பீமுகளும் பின்ன அவங்களுடைய மற்ற கட்டிடங்களும் இந்த மாதிரி முறையில் தான் கட்டியிருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா உள்ளே போனதும் ஒரே அறைகளாகவே இருக்குது மக்களே. அது மட்டும் இல்லை, ஜன்னலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. நம்ம ஊர்லலாம் ஜன்னல் கீழே வச்சுருப்போம், ஆனால் இங்கே எல்லாமே பயங்கர ஹைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மரக்கட்டைகள் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பேரிச்ச மரத்தோட இலைகளை தான் அவங்க கூரைகளாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்பு பை ஒரு ஸ்டெப்பு சின்ன சின்ன அறைகள் மாதிரியும் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இங்குள்ள மக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது. நமக்கு அந்த காலத்தில் உள்ள
விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு தெரியறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு இடம் தான் இந்த இடங்கள். அதுக்கப்புறம் மேலும் இந்த மாதிரி தகவல் உள்ள வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போ மீண்டும் சந்திப்போம் மக்களே. பாய்.